மாநாடு 2 கூட ரெடி பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி ரெடியாக இருந்துட்டு இருக்காரு. சிம்பு ஊன்னு சொன்னார்னா பார்ட் 2 ரெடியாகும். இப்போ 4 படம் லைனில் வச்சிருக்காரு. வெற்றிமாறன் சிறப்பான ஒரு கதையாக உருவாகிருக்கு. ஸோ அரசன் படத்தை மிகப்பெரிய ஹோப் வச்சிருக்காரு சிம்பு. தீபாவளிக்கு ரிலீஸ். அஜித் குமாருக்கு அடுத்து ஒரு லாயலான ஃபேன் பேஸ் வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு இப்பயும் இருக்கு. ஏங்க கண்ணா பின்னா இருந்ததுங்க. மன்மதன் பீரியட்லாம் எவ்வளோ தனுஷ்லாம் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி தீயா பறகு ஃபேன், அவ்வளோ ஃபேனுங்க மன்மதன் படம். கிளாஸ் படம் ஃபேன்ஸ்ல ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அஜித் சிம்பு சொன்னீங்க. எனக்கு அதற்கு முன்னாடி பிரசாந்த் நடிகர் இருக்கார், இப்போ இருக்கார், டாப் ஸ்டார். அவருக்கு வெளிநாட்டு ரசிகர்லாம் யாருக்குமே இல்லாத அளவுக்கு கையில் வச்சு. பட் தனுஷ்க்கு வந்து அந்த கேட்டகரியில் அவர் வந்து போக முடியல. இந்த மூஞ்சி ஹீரோவாடா எப்படி விஜய் அவர்கள் சொன்னாங்களோ அது மாதிரி தனுஷையும் சொன்னாங்க. தனுஷுக்கு வேற ஒரு கடத்துக்கு கொண்டு இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. நீங்கள் பழைய சிம்புவை பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கும். சறுக்காமல் தனுஷ் எஸ்கேப் பண்ணாரு, கொஞ்சம் சறுக்குனாரு, இப்போ மீண்டும் ஏறிட்டு இருக்காரு. தக் லைஃப் வந்து ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்க்க ஒரு மணிரத்னம் டோட்டலாக குழி தோண்டி போயிச்சார். 3 பேருடைய கேரியரும் நாயகனுக்கு ஈக்குவலாக இருக்கும். மொத்தமான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து பெரிய டேமேஜ் பண்ணி மன்மதன் ஒரு 2004-2005 டைம்ல தான் வந்துச்சு. ஸோ எப்படி ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சா? நெகட்டிவ் விமர்சனம் வரலங்க. இந்த கேரக்டர் சிம்பத்தி வந்ததுங்க முதல்ல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர் மேலே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கிரேஸு. இப்போ வரைக்குமே வந்து லாயலான ஃபேன்ஸுக்கு எல்லா நடிகர்களும் ஏங்கிட்டு இருக்காங்க சார். அஜித் குமாருக்கு அடுத்து ஒரு லாயலான ஃபேன் பேஸ் வந்து எஸ்டிஆர் அவர்களுக்கு இப்பயும் இருக்குது. படம் வந்தாலும் சரி, நடித்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி கான்ட்ரவர்சி வந்தாலும் சரி, அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் காலகட்டத்தில் தான் தனுஷும் இவங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரே காலகட்டத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க, ஹீரோவை வளம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, இவங்களோட ஃபேன் பேஸில் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அடுத்தடுத்து ஃபீல்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, கன்சிஸ்டன்சியோடு இருக்கார். ஆனால் எஸ்டிஆர் அவர்கள் அதை மிஸ் பண்ணிட்டாரோ? அவர் மிஸ் பண்ணி இருந்தாலும் லாயலான ஃபேன் பேஸ் இருக்குது. அது தனுஷ் அவர்களுக்கு அந்த மாதிரி லாயலான ஃபேன் பேஸ் இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாகவே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சிம்புக்குங்கிற அந்த ஒரு ஃபேன் வந்து நீங்கள் அஜித் சிம்பு சொன்னீங்க. எனக்கு அதற்கு முன்னாடி பிரசாந்த் நடிகர் இருக்கார், இப்போ இருக்கார், டாப் ஸ்டார். காதல் இளவரசன்ற பேர் வந்து டாப் ஸ்டார். வந்து பிரசாந்த் மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு பாட்டியை நீங்கள் பார்க்க முடியாது. அவருக்கு வெளிநாட்டு ரசிகர்லாம் யாருக்குமே இல்லாத அளவுக்கு கையில் வச்சுருந்தார். வெளிநாட்டிலேருந்து பார்க்க வருவாங்க, அவர் பார்க்குறதுக்கு. பிரசாந்தை பார்த்துட்டு போகிறோம், 5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போவாங்க ஃப்ளைட்டில் வந்துட்டு. பட் அதுக்கு பிறகு நான் பார்த்தது வந்து அஜித்துக்கு வந்தது, சிம்புக்கு நீங்கள் சொன்னது மாதிரி இருந்தது. ஒரு ராயலாக இங்கே இந்திய லெவல்லையே அவ்வளோ ஃபேன் கிளப் இருந்தது அவருக்கு, இன்னமும் இருக்குன்னே வச்சிங்களேன். பட் தனுஷ்க்கு வந்து அந்த கேட்டகரியில் அவர் வந்து போக முடியல. ஏன்னா இவர்களுடைய அந்த அவுட்லுக் ஒன்று இருக்கு இல்லையா, அது வேற ஒரு கடத்தை கொண்டு போச்சு. தனுஷுக்கு வேற ஒரு கடத்தை கொண்டு போச்சு. காதல் கொண்டேன்லாம் ரொம்ப விமர்சனிக்கப்பட்டவர் தனுஷ். கண்டிப்பாக இந்த மூஞ்சி ஹீரோவாடா எப்படி விஜய் அவர்கள் சொன்னாங்களோ அது மாதிரி தனுஷையும் சொன்னாங்க. அதையும் தாண்டி அவரும் ஒரு திறமையில தான் வந்து உட்காந்து இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக, நடிகராக, இயக்குனராக பாலிவுட்டு போய் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கார். பட் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட் இருக்கும். ஒரு ரூட்டை இவர் பிடிச்சார், ஒரு ரூட்டை இவர் பிடிச்சார். ஆனால் இங்கே சிம்பு என்ன ஒரு சின்ன தவறு விட்டார் அப்படின்னா, இந்த இடையில வந்து இந்த கதைகள் கேட்குறது கொஞ்சம் சரியான முறையில் வராதது ஒரு காரணத்தினால அவர் கொஞ்சம் ஸ்லோவானார். அந்த ஸ்லோவை தனுஷ் யூஸ் பண்ணிட்டாரு. டக்கு டக்குன்னு உள்ளே இறங்கி போகிறார். ஓகே, கதைகள் கேட்குறதுலேருந்து அவங்க அப்பா தனுஷோட அப்பா இந்த கஸ்தூரி ராஜாவாக இருக்கட்டும், செல்வரான்ற செல்வராகவனுடைய கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றார் தனுஷ். அப்பாட்டிருந்து வெளில வர்றார். அப்போ நீங்கள் டைரக்டர் இருந்தால் டைரக்டராருங்க, கதையை நான் கேட்டுக்கிறேன், நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அப்போ தனுஷ் ஒரு ரூட்டை பிடிக்கிறார். அப்போ டக்கு டக்கு டக்குன்னு போகிறாங்க. இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் அந்த மிஸ் ஆனதை அவரே ஃபீல் பண்ணார். சரி, நம்ம எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இனிமேல் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூட முடிவு பண்ணி தான் ரீஎன்ட்ரியாக வந்து தான் மாநாட்டில் அவர் பேசின விஷயங்கள் தெரியும் நிறைய பேருக்கு. இப்போ மாநாடு 2 கூட ரெடி பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி ரெடியாக இருந்துகிட்டு இருக்கார். சிம்பு ஊன்னு சொன்னார்னா பார்ட் 2 ரெடி ஆகும். இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யாவும் ரெடியாக இருக்கார். சுரேஷ் காமாட்சி நீ படம் பண்ண நான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2க்கு மாநாடு பார்ட் 2க்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு பிறகு தான் சிம்பு அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறார். இங்கேயும் ஒரு சின்ன தவறு விட்டுமேன்னு தான் டக்கு டக்குன்னு வர்றாரு. தக் லைஃப் வந்து ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்க்க ஒரு படமாக அவருடைய மிகப்பெரிய ட்ரீமாக இருந்தது. அதை மணிரத்னம் டோட்டலாக குழி தோண்டி போச்சார். கமலஹாசன், சிம்பு, திரிஷா 3 பேருடைய கேரியரும் தோண்டி போச்சிட்டார். நாயகனுக்கு ஈக்குவலாக இருக்கும்ல. நாயகனை ரீமேக் பண்ணதை கூட பரவாயில்லைங்க. இது ஒரு மட்டமான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து 3 பேரையும் டேமேஜ் பண்ணாருங்க.
பொன்னியின் செல்வன்லாம் திரிஷா வந்து ஏஞ்சல் மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஒரு கேரக்டர் நாரடிச்சிட்டார். எதுக்கு பண்ணார்னே தெரியல. சிம்பு ரொம்ப ஹோப் இருந்த படம். அடுத்த படம் உடனடியாக மணிரத்ன படத்துக்கு டேட் கொடுத்தாரு சோலோ ஹீரோ பண்ணுறதுக்கு. தக்கலை பார்த்தோன்னையே இங்கே படமே அவங்க பார்க்கல. ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு மட்டும் தான் படம் பார்க்குறாங்க எல்லா பேருமே. கமலே பார்க்கலன்றாங்க, மணிரத்ன போட்டு காமிக்கலன்றாங்க. படம் டோட்டலாக வாஷ் அவுட். அதில் விழுந்தவர் தான் கமலஹாசன், சிம்பு, திரிஷா இன்னமும் எந்திரிச்சு வர முடியல அவங்களால. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிம்பு தான் அப்படியே டோட்டல் ஆஃப் ஆகிறாரு. மணிரத்ன படம் பண்ண மாட்டேன்ட்டார். அப்படியே வந்து தான் கொஞ்சம் கேப் விட்டார். கேப் விடும்போது தான் இப்போ புதிய சிம்பு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா வெளில வர்றாரு. டக்குன்னு ஒரு 4-5 கதைகள் கேட்டார். 4 படம் கமிட் பண்ணி லைனில் வச்சுட்டு இப்போ வெற்றிமாறன் கதையை கேட்ட உடனே தான் ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்து நான் வெளில போகிறேன். இன்னொரு படத்தை கமிட் பண்ணி நான் போனால் அங்கே போயிட்டான்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. மீண்டும் அந்த சிம்பு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு புது சிம்புவாக வெளில வந்திருக்காரு. இப்போ 4 படம் லைனில் வச்சுருக்காரு. வெற்றிமாறன் சிறப்பான ஒரு கதையாக உருவாகிருக்கு. அரசன் படம். ஸோ அரசன் படத்தை மிகப்பெரிய ஹோப் வச்சுருக்காரு சிம்பு. தீபாவளிக்கு ரிலீஸ். அடுத்து வரிசையாக 4 படங்கள். அடுத்து அஸ்வத் மாரிமுத்தோட படம் ஏப்ரல் ஷூட்டிங். அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் பழைய சிம்புவை பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கும். சறுக்காமல் தனுஷ் எஸ்கேப் பண்ணார். கொஞ்சம் சறுக்குனார். இப்போ மீண்டும் ஏறிட்டு இருக்கார். ஆனால் ஒரு சின்ன வயசுலேயே வந்து அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் சார். டைரக்ஷன், ரைட்டிங், சாங் ரிலீசஸ், ஆக்டிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சிம்பு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த மன்மதன், வல்லவன் இந்த டைமில் ரிலீஸ் ஆகிற டைமில் அவருக்கு எந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடச்சிது? ஏங்க கண்ணாபின்னா இருந்ததுங்க. ஓகே, மன்மதன் பீரியட்லாம் எவ்வளோ பண்ணுங்க. தனுஷ்லாம் இப்போ அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லுவேன் நான். அப்படி தீயாக பறக்குது. ஃபேன், அவ்வளோ ஃபேனுங்க மன்மதன் படத்தில். ஏங்க ஒரு படத்தினுடைய கிளைமாக்ஸ் நம்ம யூகிக்கலாங்க. ஒரு படம் பார்த்த உடனே மன்மதன் படம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கிளைமாக்ஸ் வந்து இதுதான் இருக்குன்னு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியலங்க. என்ன தான் சொல்ல வருவான், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோனா வேற ஒரு கிளைமாக்ஸ் வந்தார். படம் கிளாஸ் படம் உங்களுக்கு. அது அப்படியே வல்லவன் அப்படியே ஆப்போசிட் படம் வந்தார். அது பரவல் பேசப்பட்ட படம். ஃபேன்ஸ்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது உங்களுக்கு. அது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து மன்மதன்ற மாதிரி அந்த கதை வந்து ஓகே நிறைய படங்களில் வருது. இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க முடியுதுன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த டைமில் ஒரு 2004-2005 டைமில் தான் வந்துச்சு. ஸோ எப்படி ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சா? நெகட்டிவ் விமர்சனம் வரலைங்க. ஓகே, இந்த கேரக்டர் சிம்பத்தி வந்ததுங்க முதல்ல. அது அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் தான் கதை ட்ராவல் பண்ணியிருப்பார். ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு இருக்கு. நீங்கள் ஒரு சைக்கோ ஒரு கொலைக்காரன் நீ சொன்னீங்கன்னா அதுக்கு 2 விதமான ஸ்கிரிப்ட் சொல்லலாம். வேணும்னு பண்ணுறவனை வந்து ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க. இது பண்ணுறவன் எதுக்காக பண்ணுறாங்க போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணத்தை நீ சொன்னீங்கன்னா இதுக்காக தான் பண்ணுறாங்க போது அப்பா நம்மளுக்காக பண்ணுறான்ப்பா அவன் அப்படின்னு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போன படம் தான் அது. அதனால் புது விஷயத்த அன்னைக்கு சொன்னார். அதனுடைய ரெஃபரன்ஸ் தான் நிறைய படம். அடுத்து அந்த மாதிரி பேட்டர்னில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மன்மருடைய ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஜோதிகாவே மறந்து போனாங்க படம் பார்த்துட்டாங்க. சொன்னாங்க பிரமாதமாக பண்ணியிருக்கேன் சிம்புன்ட்டு. 2 படம் ஏதோ 2-3 படம் பண்ணாங்க காம்பினேஷன். மன்மதன் கிளாஸ் படம். இல்லை அன்றைக்கு வந்து ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்தார் சிம்பு. பட் அந்த சிம்பு தொடர்ந்து இருந்தாருன்னா இன்னைக்கு வேற ஒரு டாப்பில் போய் உட்காந்துருப்பார். ஒன்றும் இல்லை, இப்போவும் டாப் தான். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கார். இப்போ பழைய சிம்புவை நீங்கள் பார்க்கலாம். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.